அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். நாம் அனைவருமே பரக்கத்தான ரமலான் மாதத்தினுடைய ஜுமாவுடைய தினத்தில் இருக்கோம். இந்த நாள் நமக்கு ரொம்ப ரொம்ப சிறந்த ஒரு நாள். அல்லாஹாலா இந்த நாளை நமக்கு கொடுத்ததற்கே நாம் அனைவருமே நன்றி செலுத்தணும். அல்லாஹ்வின் கருணையின் கதவுகள் திறக்கக்கூடிய ஒரு நாள். நம் அனைவருடைய துஆவையும் ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரு நாள். எனவே இன்றைய தினம் நம்மால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட துஆவை எப்படி கேட்கணுமோ அப்படி அல்லாஹ்விடத்தில் நம்ம கேட்டோன்னு சொன்னால் அல்லாஹாலா நம்மளோட நசீபையே மாற்றி அமைப்பான். நம்மளோட தேவைகள் எதுவாக இருந்தாலும் அதை கபூலாக்கி தருவான். எத்தனை லட்சம் கடன் இருந்தாலும் அதை அல்லாஹாலா லேசாக்கி தருவான். குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் அதையும் அல்லாஹ் சரி செய்து தருவான். நோய்கள் எவ்வளவு இருந்தாலும் தீரும். பிரச்சனைகள் எவ்வளவு இருந்தாலும் தீரும். எனவே இன்றைய தினம் துஆவுக்காக சில நொடிகளை நீங்கள் ஒதுக்குங்க. என்கிட்ட நிறைய சகோதரிகள் கேட்குறது என்ன அப்படின்னா, துஆ எப்படி கேட்குறதுன்னே தெரியல, எந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லி கேட்கணும்னு தெரியலை, எங்களுக்கு தெரிஞ்ச சில வார்த்தைகளை தான் சொல்கிறோம், நிறைய வார்த்தைகள் உள்ளடக்கிய ஒரு துஆவா எங்களுக்கு சொல்லித்தாங்கன்னு கேட்குறீங்க. இன்றைய தினம் நம்ம எல்லோருக்காகவும் நான் ஒரு துஆவை கேட்குறேன். இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களுமே ஆமீன் சொல்லுங்க. இன்னும் கமெண்ட்ஸ்லையும் யா அல்லாஹ் ஆமீன்னு நீங்க சொல்லுங்க. அல்லாஹ் உங்களோட ஒவ்வொருவருடைய துஆவையுமே கபூலாக்கி தருவான். இப்போ நான் ரமலான்ல பெண்கள் கேட்கக்கூடிய அனைத்தையுமே உள்ளடக்கிய அனைத்து தேவைகளையுமே உருக்கமாக கேட்கக்கூடிய அளவில் ஒரு துஆவை நான் கேட்க போகிறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே கவனமாக கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்களும் முடிஞ்ச அளவு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த துஆவை கேட்டு ஒரு மனிதருடைய துஆவை அல்லாஹ் ஒப்புக்கொண்டான் அப்படின்னா அதில் நமக்கும் ஒரு பங்கு அல்லாஹ் தருவான். எனவே முடிஞ்ச அளவு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. இன்ஷா அல்லாஹ் இந்த துஆவை இன்றைய தினம் நீங்கள் எந்த நேரத்தில் கேட்டாலும் ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். எனவே இன்று இரவு தூங்கிறதுக்குள்ளே எப்படியாவது கேட்டுக்கோங்க. இந்த துஆவை எல்லா நாளுமே கேட்கலாம், ஆனால் இன்றைய தினம் கேட்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இப்போ நான் துஆவை கேட்குறேன். இன்ஷா அல்லாஹ் எல்லோருமே ஆமீன் சொல்லுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹுவே, அருளாளனும் கருணையுள்ளவனுமான எல்லா உலகங்களின் இறைவனும் நீயே. எங்களை இந்த ரமலானை அடைய வைத்த உன் அருளுக்காக அல்ஹம்துலில்லாஹ். யா ரப்பே, இந்த ரமலானின் முதல் ஜுமா நாளில் எங்கள் கைகளை உயர்த்தி எங்கள் இதயங்களை திறந்து உன்னிடம் தாழ்மையுடன் வேண்டுகிறோம். அல்லாஹ்வே, எங்கள் கடந்த பாவங்களையும் மறைந்து செய்த பாவங்களையும் அறிந்து செய்ததையும் அறியாமல் செய்ததையும் சிறியதையும் பெரியதையும் அனைத்தையும் மன்னித்து விடு. யா ரஹ்மானே, எங்கள் இதயங்களில் இருக்கும் அகந்தை, பொறாமை, கோபம், சினம், வெறுப்பு ஆகிய அனைத்தையும் அகற்றி அதற்கு பதிலாக சுத்தமான ஈமானையும் நம்பிக்கையையும் இறையச்சத்தையும் சபுரையும் நன்றி உணர்வையும் தாழ்மையையும் நிரப்பிவிடு. அல்லாஹ்வே, இந்த ரமலானில் எங்கள் நோன்புகளை முழுமையாக ஏற்றுக்கொள். எங்கள் தொழுகைகளை கபூல் செய். நாங்கள் ஓதும் குர்ஆனை எங்கள் வாழ்க்கைக்கே ஒளியாக ஆக்கிவிடு. எங்களுடைய ஒவ்வொரு துஆவையும் ஒப்புக்கொள். யா ரப்பே, பெண்களாகிய எங்கள் பொறுப்புகளை எளிதாக்கிவிடு. குடும்பத்தை சமநிலையாக நடத்தும் அறிவை எங்களுக்கு கொடு. கணவன் மனைவி உறவை பாசத்தாலும் புரிதலாலும் நிரப்பிவிடு. குழந்தைகளுக்கு நல்ல ஈமான், நல்ல நற்பண்பு, நல்ல எதிர்காலம் அருளை பொழியச் செய். அல்லாஹுவே, திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல தக்வாவான வாழ்க்கை துணையை அருளச் செய். இன்னும் பிள்ளை இல்லாத தாய்மார்களுக்கு ஆரோக்கியமான குழந்தையை கொடுத்தருள். கர்ப்பிணிகளுக்கு சுகமான பிரசவத்தை கொடுத்தருள். இன்னும் விதவைகளுக்கு ஆறுதல் கொடு. இன்னும் விதிவிலக்காக இருப்பவர்களுக்கு வாழ்க்கையில் பாதுகாப்பு கொடு. யா ரஹீமே, எங்கள் பெற்றோர்களுக்கு நீண்ட ஆயுள், நல்ல ஆரோக்கியம் அருளச் செய். இறந்து போன பெற்றோர்களுக்கு கபரில் வெளிச்சத்தை கொடு. அவர்களின் பிழைகளை மன்னித்து ஜன்னத்தில் உயர்ந்த தரஜாவை கொடு. அல்லாஹ்வே, எங்கள் வீடுகளை சண்டையற்ற அமைதியான இல்லமாக மாற்று. எங்கள் வீடுகளில் ஷைத்தானின் பாதிப்பை தடுத்துவிடு. நோய், கடன், கவலை, துன்பம், துயரம், அழுகை, பயம் ஆகிய அனைத்திலிருந்தும் எங்களை காப்பாற்று. யா ரப்பே, கடனில் இருப்பவர்களின் கடனை அடைக்க வழி திறந்து விடு. வேலை தேடுபவர்களுக்கு நல்ல ஹலால் வேலையை கொடு. வியாபாரத்தில் இருப்பவர்களுக்கு பரக்கத் பொழி. யா அல்லாஹ். அல்லாஹுவே, எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் முழுமையான ஷிஃபாவை கொடு. நோயால் அவதிப்படுபவர்களுக்கு விரைவான நலம் அருளச் செய். மன அழுத்தத்தில் இருப்பவர்களுக்கு அமைதியை கொடு. யா ரஹ்மானே, இந்த ரமலானில் எங்கள் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடு. நாங்கள் இந்த ரமலானை கடைசி ரமலானாக வாழாமல் அடுத்த ரமலானையும் அடைய வாய்ப்புகளை எங்களுக்கு கொடு.
அல்லாஹ்வே, எங்கள் இறுதி நேரத்தை ஈமான் நிறைந்ததாக ஆக்கு. கபரை விசாலமாக்கு. மறுமை கணக்கு நாளில் எங்கள் கணக்கை எளிதாக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாஅத்தை நமக்கு அருளச் செய். சிராத்துல் முஸ்தகீமில் உறுதியாக நிலைநிறுத்து. ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை எங்களுக்கு பரிசாக கொடு. ரப்புல் ஆலமீனே, எங்கள் துஆக்களை நிராகரிக்காதே. கண்ணீருடன் கேட்கும் இந்த வேண்டுதலை ஏற்றுக்கொள். எங்கள் வாழ்க்கையை உன் ரிதாவுக்கே உரிதாக மாற்றிவிடு. அல்லாஹ்வே, எங்கள் உள்ளங்களில் மறைத்த வலிகளை நீயே அறிவாய். மற்றவர்களுக்கு சொல்ல முடியாத காயங்களை நீயே பார்த்தவன். மௌனமாக நாங்கள் சுமக்கும் பாரங்களை எங்களிடமிருந்து நீக்கிவிடு. ரப்பே, நாங்கள் சிரித்துக்கொண்டே வாழ்கிறோம். ஆனால் உள்ளத்தில் உடைந்திருக்கும் தருணங்களை நீயே அறிவாய். அந்த உடைந்த இதயங்களை நீயே சரிசெய். அல்லாஹ்வே, எங்கள் குழந்தைகள் எங்களுக்கு சோதனையாக அல்ல, சதக்கா ஜாரியாவாக இருக்க அருள் செய். அவர்கள் தொழுகைகளை நிலைநிறுத்துவோராக வளரட்டும். அவர்கள் குர்ஆனுடன் இணைந்தவர்களாக இருக்கட்டும். அவர்கள் எங்கள் கண்களின் குளிர்ச்சியாக இருக்கட்டும். யா ரஹ்மானே, எங்கள் வீட்டில் உணவு குறையாதபடி பரக்கத்தாக மாற்றிக்கொடு. எங்கள் வீட்டில் ஈமான் குறையாதபடி பார்த்துக்கொள். எங்கள் குடும்பத்தில் பாசம் குறையாதபடி பாதுகாப்பு கொடு. அல்லாஹ்வே, எங்களை பற்றி கெட்ட எண்ணம் கொண்டவர்களின் இதயத்தை மாற்றிவிடு. எங்களை அநியாயம் செய்தவர்களை நீயே கையாளு. எங்கள் வாழ்க்கையை சுலபமாக்கி நாங்கள் நினைக்காத இடத்திலிருந்து ரிசுக்கை திறந்துவிடு. யா ரப்பே, எங்கள் மகள்களுக்கு ஹயா, வெட்கம், பாதுகாப்பு, நல்ல வாழ்க்கையை அருளச் செய். எங்கள் மகன்களுக்கு பொறுப்புணர்வு, தக்வா, நல்ல நடத்தையை அருளச் செய். எங்கள் தலைமுறைகளை இஸ்லாமின் வழியில் நிலைநிறுத்து. அல்லாஹ்வே, இந்த ரமலானில் ஒரு இரவில் எங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடு. லைலத்துல் கத்ரின் பெரும் நன்மையை எங்களுக்கு மறுக்காதே. எங்கள் பெயரை மன்னிக்கப்பட்டவர்களின் பட்டியலில் எழுதிவை. யா ரஹீமே, நாங்கள் அறியாமல் செய்த தவறுகளுக்காக எங்களை தண்டிக்காதே. எங்கள் பலவீனங்களை மறைத்துவிடு. எங்கள் குறைகளை வெளிப்படுத்தாதே. அல்லாஹ்வே, நாங்கள் நொந்து கேட்கும் துஆக்களை உடனே ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் அதை நன்மையாக மாற்றி எங்களுக்கு திருப்பித்தா. தாமதமான துஆக்களையும் நன்மையாக முடித்துவை. யா ரப்பே, எங்கள் நாக்கை திக்ரில் ஈடுபட்டதாக ஆக்கு. எங்கள் கண்களை ஹராமிலிருந்து காப்பாற்று. எங்கள் காதுகளை தீமையிலிருந்து காப்பாற்று. எங்கள் கால்களை சரியான பாதையில் நடத்திவிடு. அல்லாஹ்வே, மரணம் எங்களுக்கு பயமாக இல்லாமல் உன்னை சந்திக்கும் மகிழ்ச்சியாக ஆக்கிவிடு. எங்கள் இறுதி சொல் லா இலாஹ இல்லல்லாஹாக இருக்கட்டும். அல்லாஹ்வே, எங்கள் கபரின் இருளை வெளிச்சமாக்கு. மலக்குகள் எங்களுக்கு மென்மையாக பேசட்டும். கணக்கு நாளில் எங்களை அவமானப்படுத்தாதே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கையால் கௌசரிலிருந்து நீர் அருந்தச் செய். அல்லாஹ்வே, ஜன்னத்தில் எங்கள் குடும்பத்துடன் மீண்டும் சேர்த்துவிடு. அங்கே பிரிவில்லாத சந்தோஷத்தை கொடு. நீ எங்களுக்கு திருப்தியடையும் வரை நாங்கள் உன்னிடம் வேண்டிக்கொண்டே இருப்போம். யா ரப்புல் ஆலமீனே, இந்த ரமலானை எங்கள் வாழ்க்கையின் திருப்புமுனையாக ஆக்கிவிடு. எங்கள் துஆவை கபூல் செய்து எங்களை உன் நெருக்கமான அடியார்களில் சேர்த்துவிடு. அல்லாஹுவே, எங்கள் கண்களில் தெரியாத கண்ணீரையும் நீயே அறிவாய். எங்கள் நெஞ்சுக்குள் சொல்லப்படாத வேண்டுதல்களையும் நீயே கேட்கிறாய். வார்த்தைகளால் வெளிப்படுத்த முடியாத துயரங்களையும் நீயே புரிந்து கொள்கிறாய். அவற்றை அனைத்தையும் நன்மையாக மாற்றிவிடு. யா ரப்பே, நாங்கள் தவறிய நேரங்களில் கூட நீ எங்களை விட்டுவிடாமல் காத்தாய். அந்த அருளுக்கு நாங்கள் நன்றி செலுத்த முடியவில்லை. நன்றி செலுத்தும் நாவையும் நன்றி உணரும் இதயத்தையும் அருளச் செய். அல்லாஹ்வே, எங்கள் வாழ்க்கையில் தாமதமான விஷயங்களை சிறந்த நேரத்தில் நிறைவேற்றிவிடு. நாங்கள் இழந்தது நல்லதற்காகத்தான் என்று புரியும் அறிவை கொடு. நாங்கள் பெற்றது உன் அருள்தான் என்று உணரும் மனதை கொடு. அல்லாஹ்வே, எங்களை பிறருடன் ஒப்பிடும் பழக்கத்திலிருந்து காப்பாற்று. எங்களுக்கு நீ தந்த நன்மையில் திருப்தியை கொடு. பொறாமையை அகற்றி பரக்கத்தை கொடு. அல்லாஹ்வே, எங்கள் வீடுகளில் குர்ஆன் ஓசையை அதிகரி. எங்கள் பிள்ளைகள் தக்வாவுடன் வளரட்டும். எங்கள் குடும்பம் தொழுகையில் ஒன்றுபட்ட குடும்பமாகட்டும். யா ரப்பே, உலகம் எங்களை புரியாமல் இருந்தாலும் நீ எங்களை புரிந்து கொள்ளும் ஒரே பாதுகாவலன். மக்கள் கைவிட்டாலும் நீ எங்களை ஒருபோதும் கைவிடாதே. அல்லாஹ்வே, தனிமையில் அழும் பெண்களுக்கு துணையாக இரு. வாழ்க்கை சுமையை தனியாகச் சுமக்கும் பெண்களுக்கு வலிமை தா. மனதில் பயத்தை கொடு. வாழ்பவர்களுக்கு தைரியத்தை கொடு. அழுகையுடன் தொழுவோரின் தொழுகையை ஏற்றுக்கொள். யா ரஹீமே, எங்கள் பாவங்களை மலை போல் இருந்தாலும் உன் கருணை அதைவிட மிகப்பெரியது. எங்களை மன்னித்துவிட்டு புதிய வாழ்க்கையை தொடங்க வாய்ப்பு கொடு.
அல்லாஹ்வே நாங்கள் செய்த நல்ல அமல்களை ஏற்று அதிலே பரக்கத்து செய். சிறிய நல்ல செயல்களையும் பெரிதாக மாற்றிவிடு. யா ரப்பே, இந்த ரமலானில் ஒரு இரவில் எங்கள் விதியை மாற்றிவிடு. எங்கள் வீட்டில் இருந்து துன்பத்தை நீக்கிவிடு. எங்கள் வாழ்க்கையில் இருந்து கவலையை அகற்றிவிடு. எங்கள் இதயத்திலிருந்து பயத்தை அகற்றிவிடு. அல்லாஹ்வே, எங்கள் இறுதி நாள் இந்த ரமலானில் வருமானால் அதை மன்னிப்பு நிறைந்ததாக ஆக்கிவிடு. எங்கள் கடைசி சுவாசம் உன் திருப்தியுடன் இருக்கட்டும். யா ரஹ்மானே, நாங்கள் கேட்க மறந்த நன்மைகளையும் தா. நாங்கள் அறியாமல் தவிர்க்க வேண்டிய தீமைகளையும் தடுத்துவிடு. எங்களுக்கு நன்மை என்றால் அதற்கு வழி திறந்துவிடு. தீமை என்றால் அதிலிருந்து தூரப்படுத்திவிடு. அல்லாஹ்வே, எங்கள் வாழ்க்கையை உன் ரிதாவுக்கே உரிதாக ஆக்கிவிடு. எங்கள் பெயரை ஜன்னத்தில் அழைக்கப்படும் பட்டியலில் சேர்த்துவிடு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் எங்களுக்கு தா. அவர்களின் உம்மத்தில் உண்மையாளர்களாக எங்களை ஆக்கிவிடு. யா ரப்புல் ஆலமீனே, நாங்கள் இப்போது கைகளை இறக்கினாலும் எங்கள் துஆவை நிராகரிக்காதே. கண்ணீருடன் கேட்ட இந்த வேண்டுதலை உன் அர்ஷின் கீழ் பாதுகாத்து வை. அல்லாஹ்வே, எங்கள் துஆக்களை கபூல் செய். எங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடு. எங்கள் முடிவை நல்ல முடிவாக மாற்றிவிடு. அல்லாஹ்வே, எங்கள் கைகள் உயர்ந்திருக்கின்றன. ஆனால் உண்மையில் உயர்ந்திருப்பது எங்கள் நம்பிக்கை. எங்கள் வார்த்தைகள் குறையாக இருக்கலாம், ஆனால் எங்கள் தேவைகள் முடிவற்றவை. எங்கள் அமல்கள் சிறியதாக இருக்கலாம், ஆனால் உன் கருணை அளவில்லாதது. யா ரப்பே, நாங்கள் உன்னிடம் வந்திருக்கிறோம் வெற்றி பெற்றவர்களாக அல்ல, பாவிகளாக, ஆனால் நம்பிக்கை இழக்காத அடியார்களாக. யா அல்லாஹ், நாங்கள் உடைந்த இதயத்துடன் கேட்கிறோம். அந்த உடைந்த இதயத்தை நீயே நிரப்பிவிடு. நாங்கள் பயத்துடன் கேட்கிறோம். அந்த பயத்தை அமைதியாக மாற்றிவிடு. நாங்கள் கண்ணீருடன் கேட்கிறோம். அந்த கண்ணீரை சாட்சியாக வைத்து எங்களை மன்னித்துவிடு. யா ரஹ்மானே, நாங்கள் உலகத்தில் சிறியவர்களாக இருக்கலாம், ஆனால் உன் முன் நின்றிருப்பது எங்களுக்கு மிகப்பெரிய மரியாதை. இந்த தருணத்தை வீணாக்காதே. இந்த ஜுமா நாளை எங்களுக்கு சாட்சியாக ஆக்கிவிடு. அல்லாஹ்வே, நாங்கள் இங்கிருந்து எழும்பும்போது எங்கள் கவலைகள் எங்களுடன் வராமல் பார்த்துக்கொள். எங்கள் துயரங்கள் இங்கேயே விட்டு விடப்படட்டும். எங்கள் இதயம் இலகுவாக்கப்படட்டும். யா ரப்பே, நாங்கள் இந்த ரமலானை அடைந்தோம். அதை மன்னிப்புடன் முடிக்க அருள் செய். இந்த மாதம் முடியும் போது எங்கள் பாவங்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டிருக்கட்டும். எங்கள் பெயர் அல்லாஹ் மன்னித்தவன் என்று மலக்குகள் எழுதட்டும். இன்னும் எங்கள் பெயர் ஜன்னத்திற்குரியவர்கள் என்று அர்ஷின் கீழ் பதிவு செய்யப்படட்டும். யா ரஹீமே, மரணம் எங்களை அணுகும்போது அது திடீர் பயமாக இல்லாமல் நீ எங்களை அழைக்கும் மென்மையான அழைப்பாக இருக்கட்டும். கபரு எங்களுக்கு இருளாக இல்லாமல் ஜன்னத்தின் தோட்டமாக இருக்கட்டும். கணக்கு நாள் எங்களுக்கு அவமானமாக இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கட்டும். சிராத்தில் எங்கள் கால்கள் தடுமாறாமல் இருக்கட்டும். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கையில் இருந்து கௌசர் நீர் குடிக்கும் மகிழ்ச்சியை எங்களுக்கு கிடைக்கட்டும். ஜன்னத்தில் எங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்வதற்கான நாள் எங்களுக்கு வரட்டும். அல்லாஹ்வே, இந்த துஆவை கேட்கும் ஒவ்வொரு பெண்ணின் வாழ்க்கையையும் மாற்றிவிடு. அவர்கள் மனதில் இருக்கும் இருளை நீக்கிவிடு. அவர்கள் வீட்டில் அமைதியை நிரப்பிவிடு. அவர்கள் கண்களில் கண்ணீர் இருந்தால் அதை சந்தோஷ கண்ணீராக மாற்றிவிடு. யா ரப்புல் ஆலமீனே, நாங்கள் இப்போது ஆமீன் என்று சொல்கிறோம், ஆனால் எங்கள் இதயம் இன்னும் வேண்டிக்கொண்டே இருக்கும். எங்கள் துஆவை ஏற்று எங்களை உன் நெருக்கமான அடியார்களில் சேர்த்துவிடு. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த பதிவை பார்க்கக்கூடிய எல்லா மக்கள்கிட்டையுமே ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இதை முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நிறைய தோழிகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாருமே இந்த ஒரு துஆவை கேட்டு யாராவது ஒரு நபருடைய துஆவை அல்லாஹ் தஆலா ஒப்புக்கொண்டாலும் நம்ம எல்லோருமே வெற்றி பெற்றதுக்கு சமந்தான். எனவே முடிஞ்ச அளவுக்கு நிறைய நபர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். எல்லாமல் அல்லாஹ் தஆலா கருணை கொண்டு நம் அனைவருடைய அனைத்து தேவைகளையுமே கபூலாக்கட்டும். நம் அனைவருடைய அனைத்து பிரச்சனைகளையுமே தூரமாக்கட்டும். ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.